என்ன சிஸ்டர் லாக்கே பண்ணாம இருக்கு? இந்த வீடு தானா? அட இதுதான். எனக்கு தெரியாதா? வா. எங்க சிஸ்டர் யாரையுமே காணோம். வீடு வர புதுசா பெயிண்ட் பண்ணிருக்கு. பிரபுவும் லிடியாவும் ஒன்னா இருக்கிற மாதிரி இங்க ஏகப்பட்ட போட்டோஸ் இருந்துச்சு. இந்த வீடு ஆக்சுவலா வேற மாதிரி இருந்தது. இப்ப மொத்தமா ஒண்ணுமே இல்லாம காலியா இருக்கு. சரி இரு, நான் போய் உள்ள செக் பண்ணிட்டு வரேன். யாருமா அது? யார் நீங்க? யாருக்கிட்டையும் கேட்காம வீட்டுக்குள்ள வந்திருக்கீங்க? இல்லக்கா, இங்க லிடியான ஒருத்தவங்க தங்கி இருந்தாங்கல்ல, அவங்கள பார்க்க வந்தோம். அப்படி யாரும் இல்லையே. வீடு 1 மாசமா வாடகைக்கு டூலெட் போர்டு போட்டிருக்கு. வெளியில நீங்க பாக்கலையா? அப்படியா? ஆமாமா. நீங்க வீடு பக்கம் வந்திருக்கீங்க நினைச்சிட்டு இருந்தேன். இல்லக்கா, நேத்து நான் வந்தேன். இதே வீட்ல ஒரு வெள்ளக்கார பொண்ணு, பேரு கூட லிடியா, அவளை நான் இங்கதான் பார்த்தேன். அவளை நான் இன்னைக்கு எங்க வீட்டுக்கு வர சொல்லிருந்தேன். அவ வரேன்னு சொன்னா, ஆனா அவ இன்னும் வீட்டுக்கு வரல. அதனாலதான் நான் அவளை தேடி இங்க வந்தேன். என்னமா சொல்ற? நீ ஏதோ கனவு கண்டியா? அப்படிதான் எந்த பொண்ணும் இங்க இல்லம்மா. அட்ரஸ் மாறி வந்திருக்கேன்னு நினைக்கிறேன். இல்லக்கா, எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு. அட்ரஸ் எல்லாம் மாறல. இந்த வீடு தான் எனக்கு நல்லா தெரியும். சிஸ்டர் இல்ல சேது, இந்த வீடுதான். கொஞ்சம் நல்லா யோசிச்சு பாருங்களேன். சேது, விளையாடாத. நான் என்ன அட்ரஸ் மாறி வர ஆளா? எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு. இந்த வீடுதான். அக்கா, மறைக்காம உண்மையை சொல்லுங்க. அந்த பொண்ணு எங்க போனா? அவளை பத்தி உங்களுக்கு ஏதாவது டீடைல் தெரியுமா? ஐயோ, அப்படி யாருமே இங்க இல்லங்கிற. நீ திரும்ப திரும்ப அதையே பேசிக்கிட்டு இருந்தா என்னமா அர்த்தம்? கிளம்புமா ஃபர்ஸ்ட். கிளம்புன்னு சொல்றேன்ல. சிஸ்டர் வாங்க போலாம். இல்ல சேது, இந்த வீடு தான் எனக்கு நல்லா வாங்க தெரியும். சிஸ்டர், பேசிக்கலாம். வாங்க கிளம்புமா. வாங்க சிஸ்டர். சேது, நான் சொல்றேன்ல, இந்த வீடு தான். நீங்க வாங்க பேசிக்கலாம். வாங்க. என்கிட்ட இன்விடேஷன் காட்ட மாட்டீங்களா? மா காட்டுறேம்மா. ஃபைனல் பண்ணிட்டு காட்டலாம்னு இருந்தேன். அத நீங்க உட்காருங்க. இல்ல பரவாயில்ல, நீங்க உட்காருங்க. இன்விடேஷன் பாருங்க ப்ளீஸ். உட்காருமா. வர்ஷினி, கல்யாணம்ன்றது நமக்கு ஆசை. ஆனா பெத்தவங்களுக்கு அது பெரிய கனவுமா. அவங்க கல்யாணத்தை அவங்க அப்பா அம்மா தான் நடத்தி வச்சிருப்பாங்க. அந்த மாதிரி இன்னைக்கு அவங்க பசங்க கல்யாணத்துல ஒவ்வொன்றையும் அவங்க பார்த்து பார்த்து செய்யணும்னு எதிர்பார்ப்பாங்கல்ல. அது அவங்களோட உரிமை. அதை நம்ம பறிச்சு கூடாது. நமக்கு பிடிச்சதை செய்யணும்னு நம்ம ஆசைப்படுறதுல தப்பு இல்லை. ஆனா அது பேரண்ட்ஸோட சம்மதத்தோட நடக்கணும். அத்தா, நீங்க பார்த்து சொல்லுங்க. நீங்க செலக்ட் பண்றதா இன்விடேஷன். எல்லாம் ஆக்டிங், நடிக்கிறான். இவன் நடிப்புக்கு மாமா அத்தையும் மயங்குறாங்களே. இது ஓகேவா? மாமா, இது ஓகேவான்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் கிளாஸான செலக்ஷன்மா. ரொம்ப நல்லா இருக்கு. தேங்க்ஸ் மாமா. 2 பேருமே சேர்ந்து ஒரு நல்ல முடிவை தான் எடுத்திருக்கீங்க. பிரபு, இந்த டிசைன் பாருங்க. அத்தை, இது உங்களுக்கு ஓகே தானே? மாமா, உங்களுக்கு ஓகே தானே? சூப்பரா இருக்கு மாப்ள. இதே ஃபைனல் பண்ணிக்கலாம்.
இவ்ளோ நம்பிக்கையா வரேன்னு சொன்னவ எதுக்கு வராம போயிட்டா? ஏன் வராம போனா? ஒருவேளை பிரபு அவளை ஏதாச்சும் பண்ணிருப்பானா? ஒண்ணுமே புரியலையே. ஹலோ சொல்லுங்க ப்ரோ. மேடம், நீங்க சொன்ன அந்த நம்பர் ஏர்போர்ட் பக்கத்துல ஆக்டிவேட் ஆயிருக்கு. அதுக்கப்புறம் நம்பர் சுவிட்ச் ஆஃப் ஆர் நாட் ரீச்சபிள்னு வருது. ட்ரேஸ் பண்ண முடியல மேடம். ஏர்போர்ட்டா? ஓகே, தேங்க்யூ. தேங்க்யூ. ஏர்போர்ட் பக்கத்துல போயிருக்கானா? ஒருவேளை லிடியாவை வேற நாட்டுக்கு அனுப்பிட்டானா? இல்ல அவ யூஎஸ்கே போயிட்டாளா? நான் சந்தேகப்பட்டது சரியாதான் இருக்கு. அந்த பிரபு கரெக்டா கண்டுபிடிச்சு அந்த லிடியாவை ஏதோ பண்ணிட்டான். ச்சே. பிரபுவை பத்தி வேற என்னென்ன டீடைல்ஸ் எல்லாம் கிடைக்குதோ அதை நம்ம எல்லாத்தையும் எடுக்கணும். மொத்த பேக்ரவுண்டையும் செக் பண்ணணும்.